செய்யாதீங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவனுக்கு பிரைஸ் தி லார்ட். வணக்கம் யூடியூப் நேயர்களே. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா கோவா கேரட் அல்வா பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ கேரட்டு, 100 கிறிஸ்மஸ் பழம், 1 லிட்டர் ஆயில் கொஞ்சம் தேவைக்கு ஊற்றினா போதும், 50 கிராம் முந்திரி பருப்பு, 10 கிராம் ஏலக்காய், சீனி 1 கிலோ, கோவா 1/4 கிலோ கோவா. இந்த கோவாவை மிக்சி சாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். கேரட்டை பொடிசாக வெட்டி மிக்சி சாரில் அரைச்சி வச்சுக்கணும். பிறகு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இது 1/2 கிலோ கேரட்டுக்கு ஒரு 100 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவை கடைசி சேர்க்கணும். வாங்க வீடியோ கட் பண்ணால் போகும், வீடியோ பாருங்கள். கேரட்டை நல்லா பொடிசாக வெட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மையா அரைச்சி ஊற்றணும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். கேரட்டை மையா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிடணும். அரைச்ச பிறகு தண்ணி ஊற்றிடணும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். கேரட்டை தீயை நல்லா கூட்டி வச்சு வேக விடணும். வேக விட்டு அப்பக்கப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும். கோவா கேரட் அல்வா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த கோவாவை பால் கோவாவை மிக்சியில் தண்ணி ஊற்றி மையா அரைக்கணும். பால் கோவாவை பைன் பேஸ்டாக ஜூஸ் மாதிரி அரைச்சிடணும். மையா கேரட் எல்லாம் வெந்த பிறகு பைன் பேஸ்டாக அரைச்ச பால் கோவாவை உள்ளே ஊற்றி கொள்ள வேண்டும். ஊற்றி விட்டு கிண்டி கொண்டு இருக்க வேண்டும். கிண்டணும். இதான் கோவா கேரட் அல்வா. இப்போ நல்லா முறை கூட்டி வரும். கோவாலாம் இதாகும். கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு இந்த வெந்த பிறகு கோவா ஊற்றணும். மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சீனியை போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நெய், ஏலக்காய், முந்திரி பழம் தட்டி போட்டு எடுத்தா கோவா கேரட் அல்வா ரெடி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. வீடியோ கட் பண்ணா பாருங்க. அதாவது கல்யாணத்தில் 1க்கு 3 போடுவாங்க சீனி. நான் 1க்கு 2 தான் போனேன். ஃபுட் கலர் தேவைப்பட்டா போட்டுக்கலாம். அடுத்து என்ன செய்யணும், 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைத்து குழுன்னு கரைத்து உள்ள ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கட் பண்ண வீடியோ பாருங்க. உள்ள இந்த மாதிரி முறை கூட்டி பொங்கி வரும். இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை உள்ள ஊற்றி விட வேண்டும். ஊற்றிட்டு கிண்டணும். கிண்டிக்கிட்டே இருக்கும். எல்லாம் கட்டி மிட்டமாயிரும். தீயை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அப்பக்கப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கணும். நெய், ஆயில், தேங்காய் இதெல்லாம் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கும். ஏலக்காவை நல்லா தட்டி போடணும். ஏலக்காய் நல்லா பொடித்து கொள்ள வேண்டும். நல்லா ஏலக்காய் அந்த தட்டி போட்டாச்சு. தட்டி போட்டதை அல்வால போட வேண்டியதான். ஏலக்காய் தட்டி போட்டதை 10 கிலோ ஏலக்காய் போட்ட வேண்டியதான். அப்படியே கிண்ட வேண்டியது. கேரட் அல்வா ரெடி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.